ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனஸ்டே. நாங்கள் வரலட்சுமி பூஜைக்காக சில பொருட்கள் இன்றைக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாரிஸ் தான் போயிருந்தேன். அங்கே போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நாளைக்கெல்லாம் போனோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நாங்கள் வெனஸ்டே போயிட்டோம். இது ஒரு 3 பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம். இது கோபுரமில் தான் வாங்கியிருக்கேன். அதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு பாக்ஸில் சின்ன சின்ன பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். கொடுக்கறது வர சுமங்கலிகளுக்காக நல்லாவே கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பிட்டு அதுவும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஜல் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே இது மாதிரி ஒரு பாக்ஸாக வாங்கினோன்னா நம்மளுக்கு ரேட் கம்மியாகும் பாரிஸில். இந்த காஜல் பார்த்திங்கன்னா 12 பீசஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் 10 rupees ஈச்சு. நம்மளுக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா 90 rupees அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கரெக்டாக எல்லாமே ஞாபகம் இல்லை. 70 rupees 90 rupees தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கண்ணாடி தான் வாங்கினேன். இதுக்காக தான் ரொம்ப 3-4 கடை ஏறி இறங்கிட்டு வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் நார்மலான கண்ணாடியாக தான் இருந்தது. இது கொஞ்சம் நல்லா இருந்தது. 3D எஃபெக்டில் இந்த கண்ணு மூடி திறக்கிற மாதிரி நல்லாவே இருந்தது. அதுக்காக தான் இதை பார்த்து வாங்கினேன். நிறைய செட்டாகவும் வச்சுருக்காங்க. பிளேட்டு, மஞ்சள் குங்குமம் எல்லாமே சேர்த்து, கண்ணாடி, சீப்பு எல்லாமே. ஆனால் அது மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் வரும்னு அவங்களே சொல்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இது மாதிரி எல்லாமே தனித்தனியாக பார்த்து வாங்கினேன். இந்த கண்ணாடி எல்லாம் கொஞ்சம் பழைய மாடல் தான், ஆனாலும் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி வச்சுருந்தேன் ஹேண்ட்பேக்கில். இப்போவும் இது மாதிரி இருந்தது, அதனால தான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளட்ச் தான் வாங்கியிருக்கேன். இதுவும் சுமங்கலிக்காக எல்லாம் பெண்களுக்கும் கொடுக்கறதுக்காக தான் வாங்கினேன். எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதுவும் 12 பீசஸ் வருது, 50 rupees. நெக்ஸ்ட்டு இந்த சீப்பு தான் வாங்கியிருக்கேன். இது சீப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் இந்த சீப்பு வாங்கினேன். இதுலேயும் கொஞ்சம் மட்டமான சீப்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சிந்தூர் தான் வாங்கினேன். இது நம்ம குங்குமத்துக்கு பதிலாக இது பூசிக்கலாம். குங்குமம் வச்சா எனக்கு ரொம்ப வேர்வை கொட்டி எல்லாமே முகம் ஃபுல்லாக ஆகிடுது. அதுக்காக தான் இது ஒன்று வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா 10 rupees ஈச் அப்படி வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோன் தான் வாங்கியிருக்கேன். நாம் கொடுக்குற பொருள் கொஞ்சம் நல்ல பொருளாக கொடுத்தோன்னா அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். இந்த கோனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாரிஸில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். எல்லாமே அதுக்கு கோன் 75 rupees என்னவோ கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேர் பேண்டு தான். நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு எது கொடுக்கணும்னு நம்ம இஷ்டம் தான். எது வேணாலும் கொடுக்கலாம். வெறும் வெத்தலைப்பாக்கு அது மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான். பூ, வெத்தலைப்பாக்கு கொடுத்தாலும் ஓகே தான். இல்லைன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் ஓகே தான். அது நம்ம இஷ்டம் தாங்க. நான் இந்த வாட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் பேண்டும் பார்த்திங்கன்னா 110 rupees 90 rupees கொடுத்தாங்க. 12 pieces கிட்ட வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் கிளச்சும் அதுக்கப்புறமா ஹேர் பின்னும் வாங்கினேன். இதுவும் அம்மனுக்கு ஏதாவது பூ குத்துறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் தான் வாங்கினேன். இது ஒரு 12 dozen கிட்ட வரும். இது மாதிரி நம்ம ஒரு பண்டலாக வாங்கினோன்னா ரேட்டும் கம்மியாகும். இது எனக்கு வருஷம் பூராவே இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தாலும் கொடுத்து அனுப்புறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை இது மாதிரி பண்டலாகவே வாங்கிப்பேன். லாஸ்ட் இயர் வாங்கினதே பார்த்திங்கன்னா ஒரு 6 வளையல் கிட்ட தான் இருக்கும். அதனால இது மாதிரி வாங்கினோன்னா நம்மளுக்கு வருஷம் பூராவே இருக்கும். நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பாக்கு தான். இந்த பாக்கு 50 கிராம் என்னவோ கொடுத்தாங்க. 50 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வரவங்களுக்கு நம்ம பேக்கெட்டில் பாக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கள்ளிப்பாக்கு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு நெய் தீபம் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா 10 pieces கிட்ட வருது. இது நம்ம வீட்லேயும் ஏற்றிக்கலாம், இல்லைன்னா கோவிலுக்கு போகும்போது ஒவ்வொன்றா எடுத்துன்னு போயிடலாம். அதுக்காக தான் இந்த பேக்கெட்டு ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் கயிறு. அதுக்கப்புறமா அந்த சின்ன டப்பாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் தான் வாங்கிட்டு வந்தேன்.
இது மாதிரி நம்ம முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்தோம்னா ஏதாவது மறந்தாலும் நாளைக்கு போயிட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் கொம்பு, இதுவும் 3 பேரும் வாங்கினதுனால நான் 1 எடுத்துக்கிட்டேன், அவங்க 2 பேரும் ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பீசஸ்ஸு, இது கிளிப்ஸு. இது பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்காக தான் வாங்கினேன். இது வந்து ஐப்ரோ பென்சிலு, அதுக்கப்புறமா வந்து இந்த கிளிப்பும் அழகாக இருந்தது, அதுக்காக தான் இந்த கிளிப்ஸும் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா வெளியே வந்து ரேட் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து நம்ம ஃபுல்லாக வாங்கினோன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, அதுக்காக தான். ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிளிப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பூ மார்க்கெட்டு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அங்கே பூ மார்க்கெட்டு உள்ளே வந்து போகிறதுக்கே வழி இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. நாளைக்கெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வாங்கிக்கோங்க. ரோஸ் பூ, அதுக்கப்புறமா வந்து கதம்பம் வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் கதம்பம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமந்தி பூ, இது வந்து நம்ம தோரணம் கட்டுறதுக்கும் அதுக்கப்புறமா சாமிக்கு வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். அருகம்புல், கொஞ்சமாக வெத்தலை, அதுக்கப்புறமா அம்மனுக்கு பிடிச்ச தாமரைப்பூ, அது முக்கியமாக இருக்கணும், அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.